ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கு கொண்டு வந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. இப்போ போகிறது ஓமானுக்கு ரினியூவலுக்காக. ஃபஸ்ட்டுக்கு ரினியூவல்னு சொன்னால் நாங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களோட விசாவை நீடிக்கிறதுக்காக செய்கிற ஒரு ப்ரொசஸ். நார்மலாக இங்கே விசிட்டில் வந்தவங்க தங்களோட வேலையை முடிக்க முடியாத பட்சத்தில் இன்னும் கூடுதலான நாட்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் ரினியூவல் செய்வோம். அதே போல் இங்கே வேலை செஞ்சு டெர்மினேஷனோ இல்லை ரிசைன் பண்ணினவங்களுக்கு கிரேஸ் பீரியட் ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுப்பாங்க. அது 3 மந்த்தோ 2 மந்த்தோ கிடைக்கும், ஆஸ் பர் தேர் கம்பெனி பாலிசி அண்ட் தேர் பொசிஷன். அதுக்கு பிறகும் உங்களால் வேலையை தேடிக்கொள்ள முடியாட்டி ரினியூவல் பண்ண போகலாம். அதுக்கு நார்மலாக ரினியூவல் ப்ராசஸ் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸிட் ஆகி திரும்ப என்ட்ரி ஆகணும். அதை நீங்கள் உங்களோட வீட்டுக்கும் போய்த்து திரும்ப என்ட்ரி ஆகலாம். இல்லாட்டி எக்கனாமிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமாக இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது உங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு சாத்தியம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நியரஸ்ட் கண்ட்ரிக்கு போய்த்து ரினியூவல் செஞ்சு வரலாம். 2 to 3 days நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டி வரும். அது உங்கள் ட்ராவல் ஏஜென்சிக்கை பொறுத்து மாறுபடும். அவங்க அந்த பேக்கேஜில் ஃபுட் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஃபுட் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இல்லாட்டி நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டி வரும். ட்ராவலிங்க்கு நீங்கள் ஃப்ளைட்டையோ இல்லாட்டி பஸ்ஸையோ புக் பண்ணிடும். நான் போனது இந்த டைம் பஸ்ஸில். தட்ஸ் ஆல். ஐ திங்க் தெரியாதவங்க தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.